அன்பான வணிகவியல் மாணவர்களே, என்றும் உங்கள் அன்போடு வாழும் நான் மீண்டும் உங்களை இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதற்கு முன்னால் உள்ள ஒரு சேனல் நம்ம போட்டோம். ஏகலைவா சேனலில் நம்ம என்ன போட்டோம்னா, முதல் ஃபஸ்ட் யூனிட்டை நம்ம போட்டோம். 12ஆம் வகுப்பு வணிகவியல் மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு காணொலி, இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லாமல், இதை தாண்டி வணிகவியல் படிக்கக்கூடிய, கணக்கு பதிவுகள் படிக்கக்கூடிய அக்கௌண்டன்சி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பயன்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். பர்டிகுலராக இது என்னுடைய மாணவர்களுக்காக செய்யப்பட்ட ஒரு முயற்சி. மீண்டும் வரோம். 12ஆம் வகுப்பு அலகு 2 முதல் அலகு நம்ம பார்த்தோம். சிங்கிள் என்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஒற்றை பதிவு முறை, முழுமை பெறாத பதிவுன்னு பார்த்தோம். அந்த முழுமை பெறாத பதிவில் உள்ள, ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி அதில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம 2வது யூனிட் பார்ப்போம். 2வது அலகில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், லாப நோக்கமற்ற அமைப்புன்னு சொல்கிறோம். அது என்ன சார் லாப நோக்கமற்ற அமைப்பு? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நான் 11th பாடத்தில் எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருக்கேன், எவ்ரி பிஸ்னஸ் மேன்ஸ் எய்ம்ஸ் டு கெட் அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்னா, ஒவ்வொரு தொழில் முனைவருடைய, அது சாதாரண சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, போன வருடம் நம்ம பார்த்தோம், சிறு தொழிலிருந்து மிகப்பெரிய தொழில் வரைக்கும் ஒன்று பார்த்தோம். அவங்களுடைய எய்ம் என்னவாக இருக்கும்? அதிகபட்ச லாபம் எப்படி சம்பாதிக்கிறது, அதிகபட்ச லாபம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு முயற்சியில் தான் எல்லா தொழில் முனைவோரும் இறங்குவாங்க. ஆனால் இங்கே என்ன சார், என்டையர்லி டிஃப்ரெண்ட் டாப்பிக்கே வேறு மாதிரி இருக்குது. லாபமே வேண்டாம், பட் ஒரு அமைப்பு. இதை உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை நான் விளக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். 11ஆம் வகுப்பு, இப்போ 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இப்போ என்கிட்ட உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து அனுவல் லீவுன்னு உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா அனுவல் லீவ்லேயே நீங்கள் பயங்கர டென்ஷனாக இருந்தீங்க. எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, இது இந்த மாதிரி ஒரு ஆசோலேஷன்லேயே இருந்தீங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி தள்ளி போகணும். சென்ற ஆண்டு அரையாண்டு விடுமுறையில் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு மாணவரை நான் கேட்கும்போது, அந்த மாணவர் என்ன சொன்னார், சார் நாங்கள் வந்து ஊரில் வந்து எங்கள் ஊரில் மாரியம்மன் திருவிழா நடந்தது சார், அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடத்தினோம். கிரிக்கெட் மேட்ச் நடத்துனீங்களா? கிரிக்கெட் எல்லாருமே யார் யாருப்பா? நாங்கள் மட்டும் இல்லை சார், நாங்கள் 11th பசங்க, 12th பசங்க, அப்புறம் காலேஜில் படிக்கிற எங்கள் அன்னைங்க சார், அப்புறம் அவங்களுக்கு பெரிய அன்னைங்க, எல்லோரும் சேர்ந்து நடத்தணும் சார். இப்போ எல்லோரும் சேர்ந்துனா பெரிய டீமாலப்பா இருக்கும். ஆமாம் சார், எங்கள் ஊரில் 2 டீம் இருக்குது சார். சரி, ஓகே, எப்படிப்பா நடத்துனீங்க? 2 டீம் மட்டும் விளையாண்டிங்களா? இல்லை சார், நாங்கள் பெரிய அளவில் டோர்னமெண்ட் மாதிரி நடத்தணும் சார். டோர்னமெண்ட் நடத்துனீங்களா? எப்படிப்பா? அப்புறம் அதுக்கெலாம் நிறைய அமௌண்ட்லாம் தேவைப்படுமே. ஆமாம் சார், எங்கள் அண்ணங்கள்லாம் இருந்தாங்க, எல்லோரும் கூடி சேர்ந்து பேசுனாங்க சார். கூடி சேர்ந்து பேசின உடனே இப்போ என்ன செய்யலாம், இப்போ மாரியம்மன் கோயில் பொங்கல் வருது, அப்போ நம்ம என்ன செய்வோம், ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துவோம், பெரிய அளவில் நடத்துவோம். அப்படி நடத்தணும்னா அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், பக்கத்து ஊர்களுக்கெலாம் தகவல் கொடுப்போம். அருப்புக்கோட்டைக்கு, விருதுநகருக்கு, சிவகாசிக்கு, மதுரைக்கு, திருத்தங்கல், எல்லா ஊர்லேயும் உள்ள அங்கே உள்ள கிரிக்கெட் டீமுக்கு போய் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்து, அது இதெல்லாம் வந்து எங்கள் அன்னைங்க தான் சார் பார்த்தாங்க. சரிப்பா, கொடுத்தீங்க, அப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, அந்த பையன் சொன்ன விஷயத்தப்புறம் நான் ஒரு கோர்வை அவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு அமைப்பாக சேர்ந்து, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, ஸ்டூடெண்ட்ஸு ஏற்கனவே முடித்தவங்க, இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி ஒரு டோர்னமெண்ட் நடத்தலான்னு பண்ணாங்க. அப்போ அவங்க ஊர்லேயே ஒரு மைதானம் இருக்குது. அப்போ டோர்னமெண்ட் நடத்துறதுக்குன்னா பணம் வேணும். அப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அப்போது பணம் வேணும்னா முதல் இதில் அவங்க சின்ன கிரிக்கெட் டீம் மாதிரி வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே மாதத்துக்கு ஒரு முறையோ, அரையாண்டுக்கு ஒரு முறையோ, இல்லை ஆண்டுக்கு ஒரு முறையோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொஞ்சம் அமௌண்ட்டு அந்த கிரிக்கெட் சங்கத்துக்காக, அது மாரியம்மன் கிரிக்கெட் கிளப்னு வச்சுக்குவோம், ஒரு பேர் வச்சுக்குவோம். அந்த பேரில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, மாதம் மாதம் சந்தாவோ கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. என்ன அப்படின்னா, நம்ம கையில் கிடைக்கிற காசை கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. எதற்கு? பின்னால் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடத்துறதுக்காக. அப்போது உள்ளே வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். அதுக்கு பேர் தான் சந்தான்னு சொல்ல போகிறோம். அப்புறம் நம்ம பார்ப்போம். அப்போ அவங்க கிட்ட கொஞ்சம் இவங்க சந்தாவாக கொடுத்தாங்க. இவங்க அது ஒரு அமௌண்ட் இருந்தது அவங்க கையில். அப்புறம் வெளியிலேருந்து டோர்னமெண்ட் நடத்துனாங்க இல்லையா, வெளியிலேருந்து இந்த டோர்னமெண்ட் நடத்தும் போது வெளியிலேருந்து டீம்களை கூப்பிட்டாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்ககிட்ட என்ட்ரன்ஸ் ஃபீஸாக நடத்துகிறாங்க. நுழைவு கட்டணம்னு பேர், அதுக்கு பேர். ஒருத்தவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 1000 ரூபான்னு வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் டோர்னமெண்ட் நடந்தது. அதில் வின் பண்ணவங்களுக்கு, முதல்ல வின் பண்ணவங்களுக்கு 10,001 வின்னருக்கு, செகண்ட் ப்ரைஸ் வந்தவங்களுக்கு 5,001, மூணாவது வந்தவங்களுக்கு 2,001. இவ்வளோலாம் பணம் எப்படி கிடச்சிது அப்படின்னு சொன்னால், அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க, கவுன்சிலர்ஸு, அந்த விஐபிஸ் இருக்காங்களா, அவங்க வசதியானவங்க, அவங்ககிட்ட போய் கேட்டாங்க, நாங்கள் இப்படி ஒரு டோர்னமெண்ட் நடத்த போகிறோம், எங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. தட் இஸ் நன்கொடை. அது வந்து நன்கொடைன்னு சொல்கிறோம். அப்போது
சரி சார் 10,000 ரூபாய் யார் சார் கொடுத்தா? 10,000 ரூபாய் எங்கள் ஊரில் பெரிய பிரசிடென்ட் இப்போ தான் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சாரு, அவர்கிட்ட போய் கேட்ட உடனே கொடுத்தாங்கன்னு அந்த பையன் சொன்னான். அப்போ அதுதான் பரிசு நிதி. அப்போது இந்த மாதிரி பல இடத்துல இருந்து இவங்க எல்லாமே அப்படி கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டோர்னமெண்ட் நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடித்தாங்க. அதை இதை ஒரு சின்ன ஒரு விஷயமா நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. எல்லோரும் சேர்ந்து கூடி பேசுகிறாங்க, ஒரு டோர்னமெண்ட் நடத்தலான்னு முடிவு பண்ணுறாங்க. டோர்னமெண்ட் நடத்தணும்னு பண்ணும்போது அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டது. மக்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சவங்ககிட்டலாம் கலெக்ட் பண்ணாங்க. மொத்தமாக பணம் சேர்ந்த உடனே டோர்னமெண்ட் நடத்தி கப்பை கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான் லாப நோக்கமற்ற. அப்போ இதில் டோர்னமெண்ட் நடத்துறதுனால யாருக்கு லாபம்? மானிட்டரியாக யாருக்கு லாபம் கிடையாது. ஆனால் அந்த ஊர் மக்களும் சரி, பக்கத்தில் இருக்கவங்களும் சரி, அதை ஒரு விஷயமாக பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அப்போ என்னென்னா, பணம் இல்லாமல் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் சந்தோஷப்படுத்துவதற்காகவும் ஒரு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் உருவாக்கப்பட்டது தான் லாப நோக்கமற்ற அமைப்பு. இது விளையாட்டு மட்டும் கிடையாது, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன, மனமகிழ் மன்றம்னு சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ராக்ட் கிளப்னு இருக்குது, லைன்ஸ் கிளப்னு ஒன்று இருக்குது, ஃபுட்பால்னு இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் பாருங்க. லைன்ஸ் கிளப்பு, ரோட்ராக்ட் கிளப்னு சொல்கிறது உலக அளவில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த ரோட்ராக்ட் கிளப், லைன்ஸ் கிளப்லனா என்னுடைய மனைவியெல்லாம் அந்த ஒரு இதில் இருந்தாங்க. லைனர்ஸ் கிளப்னு இருக்குது, லைன்ஸ் கிளப்பினுடைய பெண்கள் அமைப்புன்னு ஒன்று இருக்குது. இதே அருப்புக்கோட்டையிலேயே வந்தாங்க. அவங்களுடைய பணியை மட்டும் என்னன்னு சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஏழை பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது. இந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது. என்னுடைய ஒய்ஃப் அதில் ஒரு மெம்பராக இருக்காங்க. ஃபோன் பண்ணி அவங்களுடைய தலைவி என்ன சொன்னாங்க, மேடம் நீங்கள் உடனே வாங்க, நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஆதரவற்றோர் முதியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று டொனேட் பண்ணணும், அதை பற்றி நம்ம பேசணும்னு சொன்னாங்க. அப்போ என்ன செய்ய போகிறாங்க அவங்கன்னா, சாப்பாடு அவங்களுக்கு வெளியிலேருந்து போகும். ஆதரவற்றவங்க இங்கேயே இருக்காங்க, அவங்களுக்கு வெளியிலேருந்து டொனேட் பண்ணுற சாப்பாடு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அப்போ அதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய அளவில் வாங்கி கொடுக்கணும், ஒரு 1 lakh செலவாகும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து பணம் போட்டு அந்த 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க. இது ஒரு பணி. இவங்களுக்கு லாப நோக்கம் இருக்கா? இல்லை, சேவை நோக்கம் மட்டும்தான் இருக்கிறது. அதனால் நான் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லிட்டேன். இருந்தால் லாப நோக்கம்னு நீங்கள் என்ன தெரியணுங்கிறதுக்காக தான் நான் அந்த விஷயத்தை சொன்னேன். நானே 90s எம்கா முடித்த உடனே கொஞ்ச நாள் வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் என்ன பண்ணோம்னா, எங்கள் ஊரில் இந்த இளைஞர் நற்பணி மன்றம்னு ஒன்று வச்சோம். ஒரு அண்ணா எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்ப்பா சும்மா சுற்றிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வைப்போம். அப்போ ஒரு சந்தா போட்டோம். அப்புறம் நன்கொடை வாங்கினோம் வெளியிலேருந்து. அப்போ ஊரில் என்ன செய்வோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் கொசு ஜாஸ்தி இருக்கும், கொசுக்கு பூரா மருந்து அடிப்போம். ஒரு விசேஷம் வந்ததுன்னா, மாரியம்மன் திருவிழா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதை பூரா ரோடு பூரா க்ளீன் பண்ணி, அவங்க பூரா ரோட்டில் பூரா குளோரின்ஸ் போட்டு, இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் பார்த்தோம் இளைஞர்களாக இருக்கும்போது. அந்த ஞாபகம் எனக்கு இப்போ வருது. அப்போ எங்களுக்கு அந்த லாப நோக்கமே இருக்காது. கொஞ்சம் சரி, அப்போ லாப நோக்கமற்ற அமைப்புங்கிற விஷயத்தை கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லிட்டேன். ஆனால் அடுத்து இவங்களை சாதாரணமாக நாங்கள் சின்ன ஆர்கனைசேஷனாக வச்சுருக்கோம், சின்ன இளைஞர் நற்பணி மன்றமோ இல்லை மாரியம்மன் கிரிக்கெட் கிளப்போ, ஓகே, அப்படியே வசூல் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, அடுத்த வருஷத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க. இந்த மாதிரி ரோட்ராக்ட் கிளப், லைன்ஸ் கிளப் மாதிரி இவெல்லாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்கள் வரும் போக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு இது. அப்போ இந்த வருவாய் செலவினத்தை, இந்த வரவுகளையும் செலவுகளையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் லாப நோக்கமற்ற அமைப்பின் கணக்குகள். வேறு ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். நம்ம அன்றாடம் நம்ம செய்ய வேண்டியதிலிருந்து ஆரம்பித்து கொஞ்சம் நம்ம போவோம். நெக்ஸ்ட்டு, அப்போ இந்த லாப நோக்கமற்ற அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா, 3 வகையான கணக்குகளை தயாரிக்கிறாங்க. அது என்னன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். நம்ம 3 வகையான கணக்கு என்ன? முதல்ல பெறுதல் செலுத்தல் கணக்கு. பெறுதல் செலுத்தல் கணக்கு அப்படின்னா 3 டைப் தான். இன்னைக்கு நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் நம்ம என்ன பண்ணோம், லாப நோக்குடைய அமைப்பில் இதே மாதிரி 3 கணக்கு போட்டோம். என்ன கணக்கு? வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை குறிப்புன்னு போட்டோம். இங்கே என்ன செய்ய போகிறோம், பெறுதல் செலுத்தல் கணக்கு, வருவாய் செலவின கணக்கு, இருப்பு நிலை குறிப்புன்னு போட போகிறோம். இருப்பு நிலை குறிப்பு அதே மாதிரி தான், வருவாய் செலவின கணக்கு லாப நட்ட கணக்கு மாதிரியே தான். ஆனால் பெறுதல் செலுத்தல் கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. என்ன பணம் உள்ளே வந்திருக்கு, என்ன பணம் வெளியே போயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு மைண்டில் வரணும். பணம் எவ்வளோ உள்ளே வந்தது, ரொக்கம் எவ்வளோ உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ வெளியே போயிருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போ இதே தான் சார், நம்ம ஏற்கனவே ரொக்க ஏடுன்னு ஒன்று போட்டோம்ல 11th, ஞாபகம் இருக்கா? ரொக்க ஏடு, தனிப்பத்தி ரொக்க ஏடு, 20 ரொக்க ஏடு, 30 ரொக்க ஏடுன்னு போட்டால் ஞாபகம் இருக்கா? ஓகே, அப்போ அந்த ரொக்க ஏடு தான்
தனிப்பத்தி ரொக்கையீடு எப்படி இருந்ததோ அதையே நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. தனிப்பத்தி ரொக்கையீடு வரும் அது மாதிரி தான் பெறுதல் செலுத்தல் கணக்குன்னு ஒன்று போட போகிறோம். அதனுடைய மாதிரி படிவத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த இருக்குது தான் பெறுதல் செலுத்தலுடைய மாதிரி படிவம். இந்த பக்கம் பூரா பெறுதல்கள், இந்த பக்கம் பூரா செலுத்தல்கள்னு சொல்லியிருக்கோம். இது பற்று பகுதி, வரவு பகுதி. எப்படி ரொக்க ஏடு தோன்றியதோ அதே போலத்தான் இது. அப்போ பெறுதல்களை பூரா பற்றுப்பகுதியிலும் செலுத்தல்களை பூரா வரவு பகுதியிலும் நம்ம போட போகிறோம். அந்த பெறுதல்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே லாப நோக்கமற்ற அமைப்பு போடும்போது ஒரு 4 விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன, முதல்ல மேஜராக 2 வருவாயினமா முதலினமான்னு பார்க்கணும். அது என்ன சார் வருவாயினம் முதல்? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், 11th பார்த்துருக்கீங்களா? வருவாயினம் அப்படின்னா என்ன, முதலினம்னா என்ன அப்படின்னு. இப்போ வருவாயின வரவு, முதலின வரவு, வருவாயின செலவு, முதலின செலவு அப்படின்னா என்னன்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் நம்ம பிரிக்கணும். அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அப்போ வருவாயினமா முதலினமாங்கிற எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறேனே, வருவாயினம் முதலினம்னா என்ன சார், நீங்கள் இப்படி உண்மை குழப்புறீங்களே சார். இப்போ முதலினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் அப்படி வச்சுருக்கோமே. கிரிக்கெட்டுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா ஸ்டெம்பு வேணும், க்ளவுஸ் வேணும், அந்த மேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேட்டு விரிக்கணும். இதெல்லாம் மொத்த செலவு. ஒரு ஸ்டெம்பு, அந்த பெரிய மேட்டு, அதே மாதிரி கிரிக்கெட் பேட்டு, இதெல்லாம் மொத்தத்தில் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 30,000 வரைக்கும் வாங்கும். இதை வாங்கிட்டு அடுத்து என்ன செய்வோம், அது விளையாடும் போது பால் வாங்குவோம். இப்போ பாருங்கள், அதை தனியாக பிரிச்சுக்கோங்க, பாலை தனியாக பிரிச்சுக்கோங்க. இப்போ பேட்டு வாங்கணும், ஸ்டெம்பு வாங்கணும், க்ளவுஸ் வாங்கணும், தரையில் விரிக்கக்கூடிய பெரிய மேட்டு வாங்கணும். இது பூரா முதலீன செலவுகள். ஏன்னா திரும்ப திரும்ப அது பயன்படுத்தக்கூடியது, நிறைய ஆண்டுகளுக்கு வரக்கூடியது. ஆனால் பந்து வந்து என்னென்னா வருவாயின செலவு. என்ன சார் வருவாயின செலவு? அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே பந்து அவ்வளோ நாராக கிழிஞ்சு போய் தூரத்துக்கு போட்டு போய் அடுத்த பந்து வாங்குவோம். அதனால் இப்போ சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா, திரும்ப திரும்ப பல ஆண்டுகளுக்கு நாம் பயன்படுத்தக்கூடியது முதலீன செலவுகளாகவும், அந்த ஆண்டோட அப்படி முடிஞ்சு போகிறது வருவாயின செலவுன்னு வச்சுக்கிடுவோம். இதை ஒரு இதனுடைய மேஜர் கிளாசிஃபிகேஷனுங்கிறத நம்ம பின்னாடி அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இதை மட்டும் பார்ப்போம். அப்போ என்னென்னா, இந்த பக்கம் கூட வரவுகள் வரும், இந்த பக்கம் கூட செலவுகள் வரும். இதில் ஒரு கணக்கு நம்ம இப்போ போடுவோமா? நம்மளுடைய எடுத்துக்காட்டு கணக்கே பார்ப்போம். அது போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்க்கணும். பெறுதல் செலுத்த கணக்கை தயாரிக்கிறதுக்குள்ள ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கணும். மைண்டில் வச்சுக்கணும். இது உங்களுக்கு புக்கில் இருக்குது. நான் புக்கில் இருக்கிறதையே உங்களுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா நான் அதில் என்ன இருக்குங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் நான். அப்போ என்னென்னா, பெறுதல் செலுத்தல் கணக்கு போடும்போது என்ன எவ்வளவு தொடக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். தொடக்கத்தில் இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நீ வீட்டில் இருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போகிற, உங்கள் அப்பா ஒரு 20 ரூபா கையில் கொடுத்து விட்றாரு. போகிற பஸ்ஸுக்கு 5 ரூபா டிக்கெட் எடுத்துட்டேன், மிச்சம் 15 ரூபா இருக்குது. உள்ளுக்குள்ளே நுழையும் போது என்ன பண்ணால் 2 கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்றேன். இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன், அவனுக்கு மிட்டாய் வாங்கி தர 5 ரூபா. அப்போ என்னாச்சு, 20 ரூபா வந்தது. பஸ்ஸுக்கு 5 ரூபா, இதில் ஒரு வாங்கி சாப்பிட்டது ஒரு 5 ரூபா. இப்போ 10 ரூபாயோட உள்ளுக்குள்ளே போகிறேன். நம்ம கிளாஸ் முடியுது, இன்டர்வலில் பழையபடி வர்றேன். வந்த உடனே அப்போ ஒரு இன்டர்வலில் ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்லான்னு சாப்பிட்றேன். அது ஒரு 5 ரூபா முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ணுற, பழையபடி கிளாஸுக்குள்ளே வந்துடுறேன். அப்புறம் இப்போ உன் கையில் எவ்வளோ இருக்குது? 5 ரூபா இருக்குது. அந்த 5 ரூபாயோட வீட்டுக்கு போயிடுறேன். வரும்போது போகும்போது பஸ் பாஸில் போயிடுறேன். வரும்போது வேறு லைனில் வந்தேன்னு வச்சுக்குவேன். பஸ் பாஸ் இருக்குது. அப்போ பாக்கெட்டுக்குள்ளே 5 ரூபா உனக்கு இருக்குது. மறுநாள் காலையில் உங்கள் அப்பா எவ்வளோ கொடுத்தாரு, உன்ட்ட இன்னொரு 20 ரூபா கொடுத்துருந்தாலும் மகனே வச்சுக்கடான்னு சொல்கிறாரு. அப்போ உன் கையில் இப்போ எவ்வளோ இருக்கும்? 25 ரூபா இருக்குது. அந்த 5 ரூபா என்ன, ஏற்கனவே நீ நேற்று மிச்சம் பண்ணது. அப்போது நேற்று வந்து அது இறுதியாக இருந்த ரொக்கம் இன்றைக்கு தொடக்கமாக இருந்திருக்கு. அந்த 5 + 20. அப்போ பழையபடி மறுநாள் வந்து இப்படி செலவு. அதே தான் இதில் இருக்கும். தொடக்கத்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு, இறுதியில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். அப்போ என்னென்னா, பெறுதல் செலுத்தல் கணக்கு போடும்போது நம்ம இன்னொரு நல்ல மைண்டில் வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அது எந்த ஆண்டுக்குரிய பெறுதல்களாக இருந்தாலும் சரி, எந்த ஆண்டுகளுக்குரிய செலுத்தல்களாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அது என்ன சார் எந்த ஆண்டு? நம்ம வருவாய் செலவின கணக்கு அடுத்து போடும்போது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இறுதி கணக்கு நம்ம போட்டோம் பார்த்தீங்களா? இறுதி கணக்கு போடும்போது லாப நட்ட கணக்கு ஒன்று போட்டோம். லாப நட்ட கணக்கில் என்ன செஞ்சோன்னா, அந்த ஆண்டுக்கு உரியது மட்டும்தான் நமக்கு வேணும். இப்போ 1919க்கு உரிய கணக்கு போடுறோம்னா 1919க்கு உரியது மட்டும்தான் வரும். ஏற்கனவே நமக்கு முன்கூட்டி செலுத்தியதாக இருந்தாவோ, கொடுபட வேண்டியது இருந்தாவோ அதை கழிச்சோம். கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதே போல் அப்படி வேறுபாடு இதில் பார்க்க வேண்டியதில்லை. அதான் திரும்பவும் சொல்கிறேன்.
குழப்பிக்க வேண்டாம். மீண்டும் இன்னொரு தடவை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். பெறுதல் செலுத்தல் கணக்கு தயாரிக்கும் போது எந்த ஆண்டுக்குரிய பெறுதல்களாக இருந்தாலும் சரி, எந்த ஆண்டுக்குரிய செலுத்தல்களாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம பதிய போகிறோம். அது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அது பற்று பக்கத்தில் வரப்போகுது. அது அந்த மேட்டர் தான் இதில் இருக்குது. நீங்கள் இதில் படிச்சுக்கோங்க. நம்ம அடுத்து டைரெக்டாக கணக்குக்கு போயிடுவோம். இதுதான் கணக்கு. தமிழ் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதில் இதை கூட நீங்கள் அதில் காமிச்சிக்கலாம். 19க்குரிய பெறுதல் செலுத்தல் கணக்கில் தயாரிக்கலாம். அதனுடைய விவரம் கொடுத்துட்டாங்க. தொடக்க இருப்பு இருக்குது. அப்போ தொடக்க இருப்புனா வருஷ ஆரம்பத்தில் 18,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொடக்க இருப்பு இருக்குது. அப்புறம் என்ன, வாடகை செலுத்தியது, உதவி அளித்தது, நுழைவு கட்டணம் பெற்றது அப்படின்னு வரிசையாக செலவுகள்லாம் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம், பெறுதல் செலுத்தல் கணக்கு போட்டு இந்த ஆண்டு நம்ம கையில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு எவ்வளவு கையில் இருக்குன்னு. அப்போ இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பெறுதல் செலுத்தல் கணக்கு போட போகிறோம். இது ஒரு ரொக்க ஏடு மாதிரின்னு சொல்லப்படும். ரொக்க ஏடு எப்படி போட்டோமோ 11th அதே மாதிரி இதை பண்ணிக்கலாமா? இப்போ போடலாமா? வாங்க அடுத்து நெக்ஸ்ட் போங்க. இதுதான் கணக்கு. அதனுடைய பெறுதல் செலுத்தல் என்னென்ன, இது போன வருஷத்துக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? போன வருஷத்தில் 18,000 ரூபா இருந்தது. அது இந்த வருஷத்துக்கு கொண்டு வந்துட்டோம். செலவு பெறுதல்களை பூரா என்னென்ன நுழைவு கட்டணம் பெற்றது, சந்தா பெற்றது, அந்த பக்கம் என்னென்ன செலவு பண்ணோம், வாடகை செலுத்தியது, உதவித்தொகை அளித்தது, கட்டிடம் வாங்கியது, எல்லாம் வந்தாச்சா? பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுத்தது. இப்போ நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். எந்த பக்கம் அதிகமாக வருதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பக்கம் தான் அதிகமாக வருது. டோட்டல் போட்டோம். அப்போ பேலன்ஸ் எவ்வளவு? இந்த இடத்துல ஒரு அமௌண்ட் வரும். எவ்வளவு? 15,300. 15,300 ரூபா என்னென்னா நம்மக்கிட்ட இருப்பு இருக்குது. ஒன்றும் கிடையாது தம்பி, சிம்பிள். பெறுதல் செலுத்தல் கணக்குனா ஏற்கனவே நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருந்தது, இவ்வளவுலாம் வந்தது. என்ன நுழைவு கட்டணமாக வந்தது, சந்தா பெற்றது, ரைட்டு. அப்போ இவ்வளவுலாம் செலவு பண்ணோம், மிச்சம் கையில் எவ்வளோ இருக்குது, அவ்வளோதான். வெரி சிம்பிள். ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. எவ்வளோ பணம் வந்தது, எவ்வளவு. அப்போ பெறுதல் செலுத்தல் கணக்குனா என்னமோன்னு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் லைக் ரொக்க ஏடு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். எல்லா விஷயத்தையும் இதில் பதியணும்னு நான் சொன்னேன். அப்போ என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நுழைவு கட்டணம் பெற்றோம் ஓகே, சந்தா பெற்றோம் ஓகே, வாடகை கொடுத்தோம் ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட்டிடம் வாங்கியதுன்னு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் முதலீன செலவு. வாடகை கொடுக்குறோம் பார்த்தீங்களா? வருஷம் வாடகை கொடுப்போம், மாதம் வாடகை கொடுப்போம். அது வருவாயின செலவு. அதுதான் ஒரு சிம்பிளாக பார்த்துக்குங்க. அப்போ பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும், இது 2 மார்க் கணக்குக்கு முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அது போடுறதுக்கு முன்னாடி, நம்ம வருவாய் செலவின கணக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அதான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான முதலீன மற்றும் வருவாயின செலவுகள், வரவுகள் என்னென்னு பார்க்க போகிறோம். போர்டை பாருங்கள். சந்தாங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், முதலீனம் வருவாயினம்னு 2ஆக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா, முதலீனம் என்பது ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது. 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ அது சங்கம் இருக்கிற வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய சொத்துக்கள் வாங்குறது. ஆனால் வருவாயினம் அப்படிங்கிறது அந்த சொத்துக்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் திரும்ப நிகழக்கூடியதுங்கிறத நீ வச்சுக்கோங்க. சந்தா இது வருவாயின வரவு. ஏன்னா வருவாயின வரவுனா திரும்ப வரும். சந்தா இப்போ எப்போ டோர்னமெண்ட் நடந்தாலும் நடத்துவோம். மாதத்துக்கு ஒருக்க, ஏற்கனவே சொன்னேன், 6 மாதத்துக்கு ஒருக்க, வருஷத்துக்கு ஒருக்க உறுப்பினர்களால் கொடுக்கக்கூடியது சந்தா. அதனால அது வருவாயின வரவுன்னு சொன்னோம். அடுத்து முதலீடுகள் மீதான வட்டி. நம்ம கையில் பணம் நிறையா இருக்குது. நம்ம நம்ம கிரிக்கெட் கிளப்பையோ நம்ம ஃபுட்பால் கிளப்பையோ விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக போங்க, இன்னும் கொஞ்சம் ஹையாக போங்க, கோடிக்கணக்கில் பணங்கக்கூடிய ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. அப்போ பாரு, அவங்க முதலீடுகள் ஏற்கனவே வச்சுருப்பாங்க. அப்போ பணத்தை சும்மா வச்சுருக்க வேணாம், ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டியை நம்ம வருவாயின வரவுங்கிற குணம். அடுத்து பழைய விளையாட்டு பொருட்கள், பழைய பொருட்கள் இருக்குல்லையா, அதை விற்கும்போது அதை வருவாயின வரவுன்னு சொல்கிறோம். அடுத்து பழைய செய்தித்தாள்கள் நம்மகிட்ட இருக்குல்ல, டெய்லி பேப்பர்ஸ் வருதுல, அதை விற்கிறோம். அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுள் உறுப்பினர் கட்டணம். இது முதலீன வரவு. ஆயுள் உறுப்பினர் கட்டணம் என்பது என்ன அப்படின்னா, லைஃப் டைம் மெம்பர்ஷிப். அவன் வாழ்க்கையில் அந்த நிறுவனத்துக்கோ அந்த சங்கத்துக்கோ அந்த ஒரு மணமகள் மன்றத்துக்கோ ஒரு முறை தான் கொடுப்பான். அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். சில நேரத்தில் எப்படின்னா சந்தாவும் கொடுப்பாங்க. அப்போ ஆயுள் உறுப்பினர் கட்டணம், இந்தாயா இந்த 10 லட்ச ரூபா வச்சுக்கோ, மாதம் என்கிட்ட சந்தா கேட்கக்கூடாது, ஆயுள் முழுக்க நான் இதில் மெம்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தது ஆயுள் உறுப்பினர்கள். அது மொத்தமாக லம்பா வந்துடுதா, அதனால் அது முதலீன வரவுன்னு சொல்கிறோம். அடுத்து உயில் கொடை. இது ரொம்ப முக்கியமானது. உயில் கொடை என்றால் என்னென்னு கொஸ்டின் கூட கேட்பாங்க. என்னென்னா, இப்போ நான் ஒரு சங்கத்தில் இருக்கேன், நான் பெரிய பணக்காரன், நான் ஒரு லைன்ஸ் கிளப்பில் இருக்கேன், எனக்கு லைன்ஸ் கிளப்பினுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குது.
அப்போ ஒரு காலத்தில் எனக்கு வயசாயிருச்சு, என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி சொத்து இருக்குது. சும்மா சொல்லிக்குவோம், வாத்தியார்ட்ட 150 கோடி இருக்க போகுது, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுவோம், 150 கோடி சொத்து இருக்குது. அந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், லயன்ஸ் கிளப்பில் இருந்து வந்து கேட்டுறவங்க, ஏப்பா நீங்களாம் சிரமப்பட வேண்டாம், இந்த ஒரு 5 கோடி ரூபாய்க்கு உரிய என்னுடைய சொத்தை நான் எழுதி வச்சிடுறேன், அதில் கிடைக்கக்கூடிய வருமானங்களை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அதுதான் உயில் கொடை. அப்போ இந்த உயில் கொடைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது வந்து முதலின வரவுன்னு சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், சில விஷயங்கள் ரெண்டா வரும். அதை பாருங்கள், நம்ம இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். சேர்க்கை அல்லது நுழைவு கட்டணம். சேர்க்கை அல்லது நுழைவு கட்டணம் அப்படின்னா, புதுசாக ஒரு மெம்பரை சேர்க்குறோம் இல்லையா, புதுசாக ஒரு மெம்பரை சேர்த்துக்கும் போதும் அப்படி சொல்லலாம். அடுத்து இன்னொன்று நுழைவு கட்டணம்னு ஒன்று இருக்குது. ஏற்கனவே நுழைவு கட்டணம்னு ஒன்று சொன்னேன். ஏன்னா கிரிக்கெட் மேட்ச்சில் உள்ளே நம்ம போகும்போது வேறு டீம்லேருந்து வாங்குறோம் பார்த்தீங்களா, அது வந்து நுழைவு கட்டணம்னு வச்சுக்கலாம். இப்போ சேர்க்கை கட்டணம் அப்படின்னு சொன்னால், ஒரு உறுப்பினர் அந்த நிறுவனத்தில் முதலாக சேரும்போதுன்னு வச்சுக்கலாம். அப்போது இது வந்து திரும்ப திரும்ப நிகழாது. ஆனால் இந்த நுழைவு கட்டணம்ங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்தடுத்து மேட்சுகள் நடக்கும்போது திரும்ப திரும்ப வரும். அதனால் அந்த எந்த நிறுவனம் அது, எந்த மாதிரி மன்றம் அது, எந்த மாதிரி மன்றம் அதில் டோர்னமெண்ட்டோ இல்லை மற்ற நல்ல விஷயங்களோ செய்ய போகிறாங்களோ அதை வச்சு அது மாறும். அதனால் இது வந்து சேர்க்கை கட்டணம் அல்லது நுழைவு கட்டணம் என்பது வருவாயின வரவாகவும் கொள்ளலாம், முதலின வரவாகவும் கொள்ளலாம். உன்னுடைய கணக்கில் எப்படி கொள்ள வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி கொடுக்கப்பட்டிருக்கும் போது நம்ம இதை பார்த்துக்கோங்க. இந்த ஒரு 3 ஐட்டம் மட்டும் அப்படி வரும். அடுத்து பாருங்கள், அரசு மற்றும் இதர அமைப்புகளிலிருந்து பெறப்படக்கூடிய மானியம். அப்போ மானியம் வந்து சில நேரத்தில் கவர்மெண்ட் கொடுக்கும். எதுக்கு கொடுக்குது சார்? கொடுக்குறாங்க பெரிய பெரிய, அதாவது என்ன, தொண்டு நிறுவனங்கள்னு இருக்குது. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து அரசு வந்து மானியங்கள் வழங்கும், வெளியிலேருந்து வரக்கூடிய மானியங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த மானியத்தை என்ன சார் செய்கிறது? அந்த மானியத்தை ரெண்டாக பிரிங்க. என்ன பிரிக்கிறீங்கன்னா, அந்த அரசு கொடுத்த மானியத்தை வைத்துக்கொண்டு ஒரு கட்டிடம் கட்டுறான், இல்லைன்னா பெரிய ஒரு பிளே கிரவுண்ட் அமைக்கிறாங்க, இல்லைன்னா அந்த ஃபுட்பால் கோர்ட்டுக்கு பெரிய இதெல்லாம் வச்சு கேலரிலாம் கட்டுறாங்க. அந்த மாதிரி பண்ணால் அதை முதலில் வரவாக கொள்ள வேண்டும். ஆனால் அரசு வந்து பெறப்படக்கூடிய மானியம் அந்த ஆண்டுக்கு சம்பளம் கொடுக்கறது, கரண்ட் பில் கட்டுறது, இந்த மாதிரி இந்த மெயின்டெனன்ஸுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதை வருவாய் நம்ம சொல்லலாம். இது புரியுறது சிரமமாக என்னங்கிறது உங்களுக்கு தெரியல, திரும்ப இன்னொரு தடவை போட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்து நன்கொடைகள். நன்கொடையுமே 2 டைப்பாக இருக்குது. இப்போ வந்து நன்கொடை போய் வாங்கினீங்க, யார்கிட்ட? உங்கள் ஊர் கவுன்சிலர்ட்டையோ உங்கள் ஊர் பிரசிடென்ட்டையோ போய் நன்கொடை வாங்கினீங்க. எப்போ மேட்ச் நடத்த போகிறோம் சார், கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டு, ரைட்டு இந்த தம்பி 2001 வச்சுக்கோ அப்படின்னு அது நன்கொடையெல்லாம் கலெக்ட் பண்ணீங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு நன்கொடை ஒன்று இருக்குது. அது என்ன நன்கொடை அப்படின்னு சொன்னால், எப்போ நீ வருஷம்லாம் வர வேண்டாம் தம்பி, நான் வந்து வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போனாலும் போயிடுவேன், இந்த ஒரு 5 லட்ச ரூபாய் வச்சுக்கோ. இதை உயில் கொடைன்னு சொல்ல முடியாது, 5 லட்ச ரூபா வச்சுக்கோ. இந்த பணத்தை நீ எதற்கு பயன்படுத்த வேண்டும்னா, வருஷம் விளையாட்டு போட்டி நடத்துறீங்க இல்லையா, அந்த விளையாட்டு போட்டிக்கு இதில் வரக்கூடிய வட்டியை பரிசு நிதி, அப்போ இது வந்து பரிசு நிதின்னு சொல்லலாம். இந்த நன்கொடையை பரிசு நிதின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட ஒரு நிதிக்காக, குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக நன்கொடை பெரிய அளவில் கொடுத்தால் அது முதலின வரவு. டிஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டீங்களா? அதான் பார்த்துக்குங்க. அடுத்து மதிப்பூதியம். மதிப்பூதியங்கிறது சம்பளத்தை தாண்டி சிலர் நல்ல விஷயங்கள் செய்யும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது, அதை வருவாயின வரவுன்னு சொல்லலாம். கொஞ்சம் வேகமாக சொல்லிடுவோம். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. இப்போ விளையாட்டு பொருட்கள் வாங்குதல், ஏற்கனவே சொன்னது மாதிரி விளையாட்டு உபகரணங்கள் வாங்குதல், ஏற்கனவே சொன்னது ஞாபகம் வச்சுருக்கீங்களா? பேட் வாங்கணும், க்ளவுஸ் வாங்கணும், மேட்டு வாங்கணும், அது ஒரு சேனல். அடுத்து விளையாட்டு பொருட்கள், பந்து வாங்கணும், அப்போ அது வந்து வருவாயின வரவு, வருவாயின செலவுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து விளையாட்டு பொருட்கள் மேட்டெல்லாம் வாங்கினது வந்து என்னது, முதலின வர செலவுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நூலகத்துக்கு புத்தகங்கள் வாங்குறது, இது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடியது, நிலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நூலகத்துக்கு புத்தகம் வாங்குறது. அப்போ அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், முதலின செலவில் கொண்டு வர்றோம். இந்த முதலின செலவு வருவாயில செலவுன்னு நம்ம பிரித்து மட்டும் பார்த்துட்டோம்னா போதும், போட்டுடலாம். இது ஏன் சார் பிரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல என்ன சொன்னீங்க, பெறுதல் செலுத்த கணக்கு போடுறது வருவாயினமா முதலினமான்னு பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வருஷமா, முந்தின வருஷமா, அடுத்த வருஷமான பற்றி கவலைப்பட வேண்டியது. எவ்வளோ உள்ளே வந்தது, எவ்வளோ வெளியே போனது, அதை மட்டும்தான் பார்த்தோம். ஆனால் இதில் பிரித்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அடுத்து நம்ம என்ன போட போகிறோம், வருவாய் செலவின கணக்குன்னு ஒன்று போட போகிறோம். இதுதான் நம்ம மைண்டை நல்லா யூஸ் பண்ண வேண்டியது. பார்க்கலாமா? வருவாய் செலவின கணக்கு. வருவாய் செலவின கணக்கு அப்படின்னா அதனுடைய மாதிரி படிவம் இது. நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். லாப நட்ட கணக்கு நம்ம எப்படி போட்டோம் அப்படின்னு. லாப நட்ட கணக்கு போடும்போது பற்றுப்பகுதியில் பூரா செலவுகள் எழுதணும், இந்த பக்கம் பூரா வரவுகள் எழுதணும். இந்த இடத்துல என்ன ஸ்டார்ட் ஆச்சு, மொத்த லாபம் வியாபார கணக்கிலிருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு போட்டுட்டு என்னென்ன வந்துச்சோ அது, என்னென்ன செலவுகளோ அது போடும். அதே தான், அதை அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் மொத்த லாபம் மட்டும் இருக்காது.
அப்போ என்னன்னா வருவாய் செலவின கணக்கு என்பது பெறுதல் செலுத்தல் கணக்கிற்கு அடுத்து தயாரிக்கக்கூடியது. அதில் எவ்வளவு நாம் இந்த ஆண்டு செலவழித்தோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் அதில் எழுத போகிறோம். நம்ம இந்த ஆண்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ வருவாய் செலவின கணக்கு போடும்போது அந்த ஆண்டுக்குரிய வருமானத்தையும் அந்த ஆண்டுக்குரிய செலவை மட்டும்தான் பதிய வேண்டும். அது எதுக்கு சார் முன்னாடிலாம் வருமா, ஏன் வராது? சந்தா இருக்குது, சந்தா வந்திருக்கு. இப்போ நான் வந்து 2019 சந்தாவை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேப்பா இங்கே வா தம்பி, நான் வந்து சிங்கப்பூர் போக வேண்டியது இருக்குது, நீ வந்து என்ன செய்ய அடுத்த வருஷம் சந்தாவையும் சேர்த்து என்கிட்ட வாங்கிக்கணும். அப்போ அந்த சந்தாவை நாம் என்ன பண்ணுறோம், முன்கூட்டி செலுத்தி விடுகிறேன் நான். அப்போ அந்த சந்தாவை இதில் போடணுமா? வரக்கூடாது, ஏன்னா அதை கழிச்சிடணும். இது எதில் வரும்? பெறுதல் செலுத்தல் கணக்கில் வரும். அதை பற்றி அதையும் குழப்பிக்க வேண்டாம். அப்போது பாருங்கள், சந்தா அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இப்போ இந்த மாதிரி வரவுகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி செலவுகளாக இருந்தாலும் சரி, நம்ம ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, கொடுபட வேண்டியது முன்கூட்டி செலுத்தியதெல்லாம் நம்ம கழிச்சு காமிச்சோம்ல, அதே ஃபார்முலா தான். சிம்பிளாக சொன்னோம்னா, மீண்டும் சொன்னோம்னா, வருவாய் செலவின கணக்கில் அந்த ஆண்டுக்குரிய செலவுகளும் அந்த ஆண்டுக்குரிய வருமானங்களும் மட்டும்தான் பதியப்படும். இப்போ ஒரு கணக்கு போடுவோமா? கணக்கு போடுவோம். அது என்ன கொடுத்துருவாங்க? பெறுதல் செலுத்தல் கணக்கு கொடுத்துருவாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன வருவாய் செலவின கணக்கு. ஏன் சார் அதுலேருந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்ல சார்? ஆனால் ஒரு விஷயம் இருக்குல்ல, என்ன இருக்குது? ரொக்கத்தை போட வேண்டியதில்லை. கட்டிடம்லாம் வாங்கணும்னு போட்டோம்ல, அது போட வேண்டியதில்லை. போன வருஷத்துக்குரியது இல்லை, அடுத்த வருஷத்துக்குரியது இல்லை. அப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? பாகுபடுத்தி பிரிக்கணும், தனித்தனியாக பிரிக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி சிம்பிளான ஒரு கணக்கு போடுவோம். அப்புறம் வந்து ஒரு 5, இது வந்து 3 மார்க் கணக்கு. 5 மார்க் கணக்கு போடும்போது நம்ம ரொம்ப அதனுடைய பிரிவுகளெல்லாம் கரெக்டாக பார்ப்போம். இப்போ சிம்பிளாக பார்க்கலாம். பெறுதல் செலுத்தல் கணக்கு கொடுத்துருக்காங்க. அதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? அந்த 2018 வருவாய் செலவின கணக்கை இது உங்கள் புக்கில் இருக்குது. உங்கள் புக்கில் இருக்கிற கணக்கு தான். நான் சிம்பிளாக சொல்லுவோங்கிறக்காக நான் சொன்னேன். எல்லா கணக்கையும் இதில் நம்ம கொண்டு வர முடியாது, எல்லா கணக்கையும் போட முடியாது. ஏன்னா எல்லா கணக்கையும் நம்ம கொண்டுட்டு வந்து போட முடியாது. அதனால் நான் சில கணக்கு செலக்டிவாக சொல்லிடுறேன். எல்லாமே வந்து அதில் இன்க்ளூட் ஆகிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், என்னுடைய வாட்ஸ்அப்லையோ என்னுடைய ஃபோன் மூலமாகவோ என்னை கான்டாக்ட் பண்ணி, சார் இதுக்கு ஆன்சர் என்ன இதுன்னு நீங்கள் கேட்டுக்குங்க. ஏன்னா எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்தோம்னா நீங்கள் உங்களால் உட்காந்துருக்க முடியாது, போர் அடிச்சு போகும். பார்க்கலாமா? இந்த பாருங்கள், தான் இது கொடுத்தாங்க. இப்போ வரவுகள் செலவுகள் இருக்குது, செலவுகள் வருமானம் வரிசையாக அது ஏற்கனவே பண்ணது இந்த இருக்கு இல்லையா? இதில் என்னென்னத்தை நம்ம விட்டுருப்போம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல உபரின்னு ஒரு விஷயம். இப்போ என்னென்னா, வருமானத்தை பூரா அந்த பக்கம் எழுதணும், செலவுகளை பூரா அந்த பக்கம் எழுதணும். அதுக்கு இருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இந்த இடத்துல நீங்கள் பார்த்த உடனே ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வருவாய் செலவின கணக்கு என்பது லாப நட்ட கணக்கு போன்றே தோன்றும்னு. இப்போ லாப நட்ட கணக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? நிகர லாபம்னு வந்துச்சு. நிகர லாபம் வந்துச்சு. அது என்ன செஞ்சோம்? இந்த இருக்கிற வருமானத்தை கொண்டு வந்து எழுதி இதையும் டிஃபரன்ஸ் பண்ணி அதே டைப் தான். அப்போ என்ன பண்ணோம்? இந்த ஆண்டுக்குரிய வருமானம் கொண்டு வர்றோம், இந்த ஆண்டுக்குரிய செலவு மிச்சம் 27,000 ரூபா. இது வந்து என்னது? 27,000 ரூபா நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது, எக்ஸஸாக இருக்குது. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, 5 ரூபா நீங்கள் ஸ்கூல் விட்டு போகும்போது 5 ரூபா பாக்கெட்டில் இருந்துச்சா, அது என்ன, அதுக்கு பேர் மிச்சம்னு சொல்கிறதுக்கு பதிலாக உபரின்னு சொல்கிறோம். இப்போ உபரி என்ன? அப்போ இந்த சில நேரத்தில் செலவு ரொம்ப வந்துச்சு, வருமானம் கம்மியாக இருந்துச்சு, அந்த இடத்துல வரும் நிகர நட்டம்னு ஒன்று போட்டோம் இல்லையா, அது மாதிரி இந்த இடத்துல போடுறதுக்கு பதிலாக பற்றாக்குறைன்னு போடுவோம், டெஃபிசிட் அப்படின்னு போடுவோம், பற்றாக்குறை. இது வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய அதை வந்து நம்ம உபரின்னு சொல்கிறோம். இதை கண்டுபிடிக்கிறது இது வந்து 3 மார்க்கு அல்லது 2 மார்க்லையும் கேட்குறாங்க, 3 மார்க்லையும் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? பெறுதல் செலுத்தல் கணக்கிலிருந்து வருவாய் செலவின கணக்கு நம்ம தயார் செய்து விட்டோம். வருவாய் செலவின கணக்கில் அந்த ஆண்டுக்குரியது மட்டும்தான் இருக்கும். அது என்ன விஷயம்னா, பெரிய கணக்கு போடும்போது என்ன நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். நம்ம ஏற்கனவே கணக்கு நல்ல டீட்டெயிலாக போட்டோம்னா வேறுபாடு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கே தெரிஞ்சிருக்கும். நான் பாடம் நடத்தும் போது இந்த டிஃபரன்ஸ் சொல்லிக்கிட்டே வந்தேன். இருந்தாலும் புக்கில் வந்து உங்களுக்கு அந்த தனியாக கொடுத்துருக்காங்க. இதை 5 மார்க் கொஸ்டினுக்கும் சில நேரம் கேட்குறாங்க. 3 மார்க் கொஸ்டின்னா 3 மட்டும் கேட்பாங்க, 5 மார்க் கொஸ்டின் 5 எழுதணும், அவ்வளோதான். மொத்தம் 6 இருக்குது. ஒரு 6 மனப்பாடம் பண்ணிக்கோங்க, நல்லா வரும்போது 5 எழுதிக்கோங்க. ஓகே, இது வந்து இதனுடைய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, மேஜர் டிஃபரன்ஸ் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சொத்து கணக்கு, பேரளவு கணக்கு. 2வது பாயிண்ட்டை சொல்லிவிட்டு மொதல் பாயிண்ட் சொல்கிறேன். பெறுதல் செலுத்தல் கணக்குங்கிறது சொத்து கணக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பெறுதல் செலுத்தல் கணக்குங்கிறது சொத்து கணக்குன்னா அது ரொக்க கணக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ரொக்க கணக்கு இஸ் ரியல் அக்கௌண்ட், சொத்து கணக்கு. அப்போ ரியல் அக்கௌண்ட்டுக்கு உரிய சொத்து கணக்குக்குரிய சூத்திரம் என்ன? உள்வருவனவற்றை பற்று வைப்போம், வெளிச்செல்வனவற்றை வரவு வைப்போம். அதுதான் நம்ம செஞ்சோம். உள்ளே வந்ததை பூரா பற்று வச்சோம், வெளிச்சென்றதை பூரா வரவு வச்சோம், பெறுதல் செலுத்தல். ஆனால் பேரளவு வருவாய் செலவின கணக்கை பொறுத்த வரைக்கும் வருவாய் செலவின கணக்குங்கிறது ஒரு பெயரளவு கணக்கு. எப்படி லாப நட்ட கணக்கு ஒரு பெயரளவு கணக்கோ அதுபோல் வருவாய் செலவின கணக்கும் பெயரளவு கணக்கு. பெயரளவு கணக்குக்கு சூத்திரம் என்ன? செலவுகளையும் நட்டத்தையும் பற்று வச்சோம், ஆதாயத்தையும் வருமானத்தையும் வரவு வச்சோம். அதுதான் நம்ம செஞ்சோம்.
அதை தான் இந்த டிஃபரன்ஸ் பார்த்துக்குங்க. அடுத்து முதலுக்கு வாங்க. ரொக்க பெறுதல்கள், இது வந்து ரொக்க பெறுதல்கள் ரொக்க செலுத்தல்களை அறிகிறதுக்கு பயன்படுது. ஆனால் வருவாய் செலவின கணக்கு நம்மக்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கா இல்லை பற்றாக்குறையாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்காக அது இருக்குது. தேர்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ரொக்கம் இல்லாத விஷயங்கள் எதுவுமே பதியப்படாது பெறுதல் செலுத்தல் கணக்கில். ஆனால் ரொக்கம் வராத சில விஷயங்களும் பதியப்படும். என்ன கொடுபட வேண்டிய செலவுகளாக இருக்கலாம், முன்கூட்டி செலுத்திய விஷயங்களாக இருக்கிறத கழிக்கிறதா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா தேய்மானமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ரொக்கம் சம்மந்தப்படாத ஒரு விஷயங்கள், அதையும் செய்யலாம். நெக்ஸ்ட்டு நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பறவைலாம் ஓடுது பார்த்தீங்களா. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொடக்க இருப்புடன் தொடங்கி, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தொடக்க இருப்புடன் தொடங்கி 20 ரூபா பாக்கெட்டில் அப்பா கொடுத்தாரா, தொடக்க இருப்புடன் தொடங்கி இறுதி இருப்புடன் முடிவெறுது. இறுதி இருப்பு நம்ம 5 ரூபா கடைசியில் மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அது அப்படின்னு வச்சுக்கோங்க. தொடக்க இருப்புடன் தொடங்கி இறுதி இருப்புடன் முடிவடைகிறது. ஆனால் இது தொடக்க இருப்பு எப்படியுமே என்னமே கிடையாது. ஆனால் முடிகிறது உபரி அல்லது பற்றாக்குறைன்னு முடிவடைகிறது. அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வருவாயினம் முதலினம், ஏற்கனவே சொன்னது வேகமாக சொல்லிடுறேன். வருவாயினம் முதலினம்னு வேறுபாடு கிடையாது. அதில் வருவாயின நடவடிக்கைகள் மட்டும்தான் பதியப்படும். இதில் வந்து அனைத்து ரொக்க பெறுதல்கள் ரொக்க செலுத்தல்கள் அதில் நடப்பாண்டுக்குரியது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அடுத்து வந்து இப்போ ஒரு பெரிய கணக்கு ஒன்று போனோம் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 62ஆம் பக்கம்னு நினைக்கிறேன். 62ஆம் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். சேலம் மணமகிழ் மன்றம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெறுதல் செலுத்தல் கணக்கை கொடுத்துட்டு அந்த கூடுதல் தகவல்லாம் இருக்குது. கூடுதல் தகவலில் என்ன இருக்குது, முதல்ல வந்து பார்ப்போமா, பெறுதல் செலுத்தல் கணக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எப்போவுமே தொடக்கம் இருக்கும், இறுதி இருக்கும். தொடக்கத்தை பார்த்தோம்னா தொடக்க ரொக்கம் 9000 ரைட்டு. சந்தான்னு போட்டு ஒரு இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, என்ன போட்டிருக்காங்க 2019 2020ன்னு. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இப்போ 20 கணக்கு போட போகிறது 2019க்கு தானே, அதுக்கு 2020 கொடுத்தாங்க. அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். அடுத்து பொழுதுபோக்கு மூலமாக வந்தது பல்வகை வரவுகள். அப்போ இந்த பக்கம் கூட செலவுகள் புறம் செலுத்தல்கள் பணம் என்னென்ன வெளியில் போச்சுன்னு போட்டிருக்கோம். அடுத்து கூடுதல் தகவல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னப்பா, மன்றத்தினுடைய 450 உறுப்பினர்கள் இருக்காங்க. அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டு சென்று இருக்காங்க. அப்போ 450 பேரும் 30 கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் 13,500 ரூபா வரணும். ஆனால் எவ்வளோ வந்திருக்கு, 12,500 தான் வந்திருக்கு. இந்த ஆண்டுக்குரியது 2019க்குரியதில் இவ்வளோ தான் வந்திருக்கு. அப்போ இவ்வளோ வரணும். அப்போ அந்த இடத்துல தான் விஷயம் இருக்குது. நம்ம அதில் சரிக்கட்டல்களை சரி பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா எழுதுபொருள்கள்னால் என்ன, பென்சில், பேனா, கார்பன் ஷீட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ செலவழிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம். அடுத்து வந்து முதல் நிதி. இது என்ன சார் முதல் நிதி, 9300 ரூபா முதல் நிதின்னு இருக்குது. அப்போ முதல் நிதி அப்படிங்கிறது நம்ம பார்த்திங்கன்னா இருப்பு நிலை குறிப்பில் தோன்றக்கூடிய ஒரு விஷயம். முதல் ஒரு வியாபார நிறுவனத்தில் உறுப்பினர்கள் அவருடைய தொழில் முனைவரால் இட்டக்கூடியது முதல்னு சொல்கிறோம். அந்த இடத்துல நான் முதல்னு சொல்லலாம், முதல் நிதின்னு சொல்கிறோம். என்ன, அந்த அமைப்புக்கு எவ்வளவு பணம் இருக்கிறது, முதலாக எவ்வளவு பணம் இருக்கிறது, இதை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ண போகிறோம். சில கணக்கில் முதல் நிதி கொடுக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. முதல் நிதி கொடுக்கப்படலைன்னா நம்ம என்ன செய்யணும், ஏற்கனவே நம்ம பார்த்தீங்களா நிலை அறிக்கைன்னு ஒன்று போட்டோம். இதில் ஒற்றைப்பதிவு முறையில் போட்டோம், முதல் கண்டுபிடிக்கிறக்காக போட்டோம். அதே டைப்பில் முதல் நிதி கண்டுபிடிக்கிறக்காக நம்ம செய்வோம். அடுத்த கணக்கில் அதை பார்ப்போம். இப்போதைக்கு இதை மட்டும் பார்ப்போம். அப்போ முதல் நிதி போட்டாச்சு. அப்போ அந்த 2019க்கு உரிய வருவாய் செலவின கணக்கையும் இருப்பு நிலை குறிப்பையும் தயாரிக்க. அப்போ என்னென்னா வருவாய் செலவின கணக்கு நம்ம ஏற்கனவே போட்டோம். அப்போ இருப்பு நிலை குறிப்பு பற்றி ஒன்றுமே தெரியாதில்ல சார், என்ன சார் திடீர்னு சொல்கிறீங்க. இருப்பு நிலை குறிப்பு ஏற்கனவே நம்ம சாதாரணமாக இருப்பு நிலை குறிப்பு போடுவோம் பார்த்தீங்களா, அதே டைப் தான், வேறு எதுவுமே கிடையாது. அதை என்ன செய்வோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம இருப்பு நிலை குறிப்பு போடும்போது அதை பார்ப்போம். அடுத்து வருவாய் புறம் செலவினங்கள் புறம் என்ன ஏற்கனவே நமக்கு தெரியும், அந்த ஆண்டுக்கு உரியது. சரி, முதல்ல வருமானத்துக்கு வாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சந்தான்னு சொல்லிட்டு 12,500 ரூபா கணக்கில் இருக்குது, பெறுதல்களில் இருக்குது. ஆனால் நான் சின்ன கால்குலேஷன் போட்டேன். என்ன போட்டேன்னா 450 உறுப்பினர்கள் 30 ரூபா வீதம் கொடுத்தாங்கன்னா 13,500 ரூபாவில் வேணும். இப்போ 13,500 ரூபா தான் இந்த வருஷம் வரணும். ஆனால் வந்தது எவ்வளவு, 12,500 ரூபா. அதனால் என்ன செஞ்சோம், அவங்க எவ்வளோன்னு ஒரு 1000 ரூபாய்க்கு உரிய ஆட்கள் இன்னும் தரல. அந்த சந்தா பெற வேண்டியதுன்னு இதில் கணக்கில் கொண்டு வர்றோம். ஆனால் பெறுதல் செலுத்தல் கணக்கில் அதை பார்க்கவே இல்லை, நோட் பண்ணலை. பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டியது நம்ம பெற வேண்டியது இன்னும் 1000 ரூபா வந்திருக்கணும். இதை வந்து இன்னொரு இடத்துலையும் தோன்றணும். இருப்பு நிலை குறிப்பில் அது போடும்போது நான் என்னன்னு சொல்கிறேன். அடுத்து பொழுதுபோக்கு மூலம் பெற்றது, இதெல்லாம் வந்து ஏற்கனவே கணக்கில் இருக்குது. பல்வகை வரவுகள் கணக்கில் இருக்குது. அப்போ எழுதுபொருள்னு ஒன்று ஏற்கனவே நான் சொன்னேன். எழுதுபொருள்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு செலவழித்தது எவ்வளவு, 2,400 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆண்டு வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த வருவாய் செலவின கணக்கில் அந்த ஆண்டு எவ்வளவு பயன்படுத்தினது அதை மட்டும்தான் நம்ம எழுதணும். அதனால் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது 2 மார்க் கணக்கு. இதை மட்டும் தனியாக எடுத்து 2 மார்க் கணக்கு சில நேரத்தில் கேட்குறாங்க. எழுது பொருள்
எழுதுபொருளுக்கான செலவுன்னு சொல்லிட்டு எழுதுபொருள் வாங்கியது இந்த இருக்கு பார்த்தீங்களா, எழுதுபொருள் வாங்கியது அப்படின்னு போட்டாச்சு. ஏற்கனவே தொடக்கத்தில் எழுதுபொருள் இருக்கும்ல, பென்சில், பேனா, கார்பன் ஷீட்லாம் இருக்கும்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய தொடக்க இருப்பை நம்ம கூட்டிக்கிறோம். இப்போ 2400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், இப்போ ஒரு 300 ரூபா ஏற்கனவே இருக்குது, 2000 அப்போ 2700 ரூபாய்க்கு ஒரு எழுதுபொருள் நம்மகிட்ட இருக்குது. இந்த ஆண்டு எவ்வளோ செலவழிச்சா நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ இறுதியில் எவ்வளோ இருக்குது? 500 ரூபா இருக்குது. அப்போ இதுலேருந்து இதை கழிச்சா இந்த ஆண்டு செலவழித்தது 2200 ரூபா. அதை மட்டும் தான் நான் கணக்கில் போட வேண்டும். பார்த்துக்குங்க, பெறுதல் செலுத்தல் கணக்கில் கொடுத்துருக்கு சார் 2400 ரூபான்னு போடக்கூடாது. இந்த சரிக்கட்டலை அப்படியே கொண்டுட்டு போய் என்ன 2 மார்க்குக்கு. இப்போ இருப்புன்னு இருக்குல்ல சார், இந்த இருப்பு என்ன சார் செய்கிறது? இருப்பு நம்ம கையில் இருக்குது, அதனால் அதை வந்து நம்ம சொத்து பதிவில் போட போகிறோம். நம்ம அது அடுத்தது கணக்கு போடும்போது நம்ம செய்வோம். அடுத்து பார்த்திங்கன்னா வருமானம் இருக்குது, இந்த பக்கம் வருமானம் அதிகமாக வந்துச்சு, போட்டாச்சு, ரெண்டையும் கூட்டினா கம்மியாக தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு உபரி. அப்போ அந்த உபரியை நாம் என்ன கொண்டு போகிறோம்? இந்த ஆண்டு நாம் பெற்ற செலவழித்த விஷயங்களில் நமக்கிட்ட கையில் இருக்கிறது எவ்வளவு? 22,800 ரூபாய். அந்த 22,800 ரூபாய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்ததுக்கு கொண்டுட்டு போக போகிறோம். அப்போ அடுத்து இருப்புநிலை குறிப்பு கொண்டு வாங்க. இந்த இருக்க இருப்புநிலை குறிப்பு வெரி சிம்பிள், ஏற்கனவே உள்ளது. வியாபார நோக்கம்ல என்ன சார் அப்போ என்னென்னமோ சொன்னீங்க? ஒன்றும் கிடையாது, அப்படியே இருப்புநிலை குறிப்பு ஏற்கனவே போட்டோம்ல, அதே தான். சொத்துக்கள், பொறுப்புகள். சொத்துக்களில் ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன வரும்? முதல் கூட்டுக நிகர் லாபம்னு போட்டோம். இது ஒன்றும் கிடையாது. முதல் நிதி கூட்டுக உபரி, ஏற்கனவே உபரி வாங்கினோம்ல, அதை கூட்டுறோம். அடுத்து அரைக்கடன் வாங்கியிருக்கோம், முதலீடு செஞ்சுருக்கோம், அப்புறம் கைவச ரொக்கம். இதை பூரா பார்த்துங்க. இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நான் முன்கூட்டி பெற்ற சந்தா அப்படின்னு ஒன்று இருக்குது. சந்தா ஏற்கனவே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. அந்த பார்த்தீங்களா 2020 19 தான் நம்ம கணக்கு போடுறோம். 2020க்கு ஒரு சந்தா இருந்துச்சு இல்லையா? அந்த சந்தா அடுத்த ஆண்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு இருப்பதால் அதை பொறுப்பு பகுதியில் போட்டுருவோம், கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருவோம். அப்போ பெற வேண்டிய சந்தான்னு ஒன்று இருக்குது. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 12,500 ரூபா தான் வாங்கியிருக்கோம், 13,500 ரூபா நமக்கு வேணும், 12,500 ரூபா தான் வந்திருக்கு. அப்போ பெற்றிருந்தால் அது ஒரு ரொக்கமாக சொத்தாக இருந்திருக்கும், அதனால் அது சொத்து பகுதியில் போடுறோம். அடுத்து எழுதுபொருள் இருப்பு, 500 ரூபாய்க்கு உரிய சரக்கு நம்மகிட்ட இருக்குது, அது நமக்கு சொத்துங்கிறத போட்டுறோம். அப்போ 2 பக்கமும் டேலி ஆயிடுச்சு. இதுதான் சிம்பிளாக இருக்கக்கூடிய கணக்கு. இதை தாண்டி புக்கில் இருக்கக்கூடிய கணக்கை பூரா நீங்கள் செய்யணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம். சிம்பிளாக நீ பார்த்துக்கோ. மறக்கக்கூடாதவை, வியாபார நோக்கமற்ற அமைப்பின் கணக்கு போடும்போது நீ மறக்கக்கூடாத விஷயங்கள் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோ. என்ன? பெறுதல் செலுத்தல் கணக்கு, வருவாய் செலவின கணக்கு, இருப்புநிலை குறிப்புன்னு 3 இந்த கிரீன் கலரில் போட்டிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும்னா, எந்த ஆண்டுக்குரியவையாக இருந்தாலும் வருவாயின முதலீன வேறுபாடு இன்றி அதை பதியணும். ஏற்கனவே சொன்னது மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக. வருவாய் செலவின கணக்கில் வருவாயின வரவு அல்லது வருவாயின செலவுகள் மட்டும் பதிய வேண்டும். இது லாப நட்ட கணக்கு போன்றே தோன்றும்னு மைண்டில் வச்சுக்கோ. அடுத்து இருப்புநிலை குறிப்பு. இருப்புநிலை குறிப்பு அப்படிங்கிறது என்னென்னா, எப்படி முதலோட தொடங்குதோ அது மாதிரி முதல் நிதி கொடுக்காத நேரத்தில் அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நான் சொன்னேன், நிலை அறிக்கைன்னு ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா? போடும்போது இந்த ஒரு சமன்பாடுன்னு ஒன்று நம்ம படிச்சிருக்கோம். அதை போட்டாங்கன்னா சொத்துக்கள் மைனஸ் பொறுப்புகள் = முதல் நிதி. சொத்துக்களை பூரா எழுதி பொறுப்புகளை பூரா எழுதி இந்த இடத்துல முதல் வந்துச்சு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. முதல் நிதி கண்டுபிடிக்கணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தால், இது வந்து முதல் நிதியை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லுக்கு 2 மார்க் கொஸ்டின் சில பேர் கேட்பாங்க. அதில் நமக்கு எடுத்துக்காட்டு கணக்கு இருக்குது, அதை பார்த்துக்குவோம். அதே போல் சந்தா மாதிரி விஷயங்களும் அதில் இருக்குது, அதை பார்த்துக்குவோம். கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்தில் இது வந்து ஆக்சுவலாக பாடம் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் 1 வாரம் வரைக்கும் நம்ம நடத்துவோம். 1 வாரம்னா கிட்டத்தட்ட 40 மணி நேரம், 40 நிமிஷம்னா கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் வேணும். அதுக்குள்ளே நம்ம சுருக்கி இந்த ஒரு 45 மினிட்ஸில் நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் நீங்களாம் பிரில்லியண்ட்டான ஆட்கள், புக்கை கையில் வச்சுக்கோங்க. திரும்ப இதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அப்படி இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் கேளுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, எந்த நேரத்தில் கூப்பிட்டு கேளுங்க. உங்களை எல்லாம் மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிவிட்டு